அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பிரியாணி கேக்கு எல்லாமே முடிஞ்சு இப்போ தான் நார்மலான ஒரு இயல்பு நிலைக்கு நான் மாறி இருக்கிறேன். உடம்புலாம் சரியாயிடுச்சு, நான் நல்லா இருக்கிறேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி நல்லா இருக்கிறீங்களாக்கா, பரவாயில்லையா, என்னாச்சுன்னு ரொம்ப அன்பாக விசாரித்த எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி 2 கண்ணாடி இருந்தது. எங்கள் அப்பா வரும்போதெல்லாம் கண்ணாடியை விட்டு போயிடுவார். அது எடுத்து வச்சுருந்தேன் நான். ஏன்னா பைக்கில் போகும்போது நிறைய டஸ்ட்டு மண் அது எல்லாமே கண்ணில் படுது. நம்ம கண்ணை நம்ம தான் பார்த்துக்கணும். ஆனால் அதுக்கும் ஒரு 4 பேர் கொண்ட குழு இருப்பாங்க. பத்தியா கண்ணாடியை அந்த அம்மாவுக்கு ஸ்டைலாக போட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் அவங்களெலாம் பார்த்தா நம்ம கண்ணை நம்ம தான் கேர் பண்ணி பார்த்துக்கணும். இருந்தாலும் போட்டேன், எனக்கே கொஞ்சம் ஓவராக இருந்தது. அதனால் டக்குனுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கழட்டி நான் பேக்லேயே வச்சுக்கினேன். இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடை யார் கூட ஷேர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளநீர் விற்கிற தாத்தா. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சேனலில் நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. போனதுமே ரொம்ப பாசமாக இருப்பார். அவருக்கு யாருக்கிட்டனா சொல்லிவிட்டு அழணும்னு நினச்சான் ஒரு கஷ்டத்தை. அது நான் போனதான், தாத்தா சாப்பிட்டியா தாத்தான்னா, இல்லைம்மா நான் என்றைக்குமா சாப்பிட்டுக்கிறேன், டீ தான் குடிப்பேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு 4 மணிக்கு தான் சாப்பிட்டு நான் வீட்டில் போயிட்டு தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆமாம் எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ சாப்பிட்டியோ இல்லையான்னு கேட்டேன் தாத்தா அப்படின்னு. கொடுத்துட்டு வந்துடுவேன். அவருக்கு எப்போவுமே சாப்பிட மாட்டார். சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸ் உள்ளவே வச்சுட்டு போவார். அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டு போனால் நான் அப்போ எடுத்துன்னு வந்துடுவேன். அதுக்கப்புறம் அவர் முதல்ல சாப்பாடு கதையெல்லாம் விடு, நான் யார்கிட்டனா என் குறைய சொல்லிட்டு அழணும்னு இருந்துச்சு, என் பேத்தி மாதிரி நீ உக்காருன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு கதை சொன்னார். அதை என் மண்டைக்குள்ளே ஏற்றிக்கினேன் நான். எனக்கு அதே தான் மைண்டு ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு. அந்த கதையை நான் உங்களுக்கும் சொல்கிறேன். தாத்தாவுக்கு 8 பசங்களாம். 8 பசங்களில் கடைசி பொண்ணை தான் அக்காவோடைய பொண்ணை கடைசி பையனுக்கு 8வது பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு 45,000 கொடுத்து புடவையாம். அப்புறம் ப்ளவுஸ் மட்டும் 20,000, 5 சவரம் சரடு எல்லாமே எடுத்து வச்சுட்டு கணேஷ் மகாலில் நிச்சயதார்த்தம் பண்ணுற டைமில் அந்த இவங்களுடைய பேத்தி இருக்கிறாள், அவள் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காம வேறு ஒருத்தவங்க கூட அவள் லவ் பண்ணவங்கள அவள் கூட்டின்னு போயிட்டாலாம். அதை சொல்லும் போதே அவருக்கு அவ்வளோ கஷ்டம். ஏன்னா எனக்கு என் பேத்தி ரொம்ப பிடிக்கும், என் பையன் வெளிநாட்டிலேருந்து கல்யாணத்துக்காக தான் இப்போ வந்தான் நிச்சயதார்த்தத்துக்கு. இந்த இளநீர் வெட்டும் போது என் கையெல்லாம் எத்தனை வாட்டி தெரியுமா நான் வெட்டியிருக்கிறேன். ஆனால் அது எல்லாமே நான் இதில் தான் நான் செலவு பண்ணேன், எவ்வளோ சம்பாரித்தேன் இளநீர் விற்று. ஆனால் என் பேத்தி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறாளேன்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்குதுல்ல, அதை நீங்கள் யாருமே கேட்கவே இல்லை, நீ எதுக்கு அழுவுற, விடு, அது எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோ, கடவுளை உன் பையனுக்கு யாரை கொடுக்குறாரோ அவங்களுக்கு கொடுத்துரு அது எல்லாத்தையும், அதெல்லாம் ஃபீல் பண்ணாத தாத்தா, உன் சந்தோஷம்லாம் அந்த காலம்லாம் மாறி போச்சு. அதனால் யாருன்ட்டு சாமிக்கு தான் தெரியும், அதெல்லாம் நீ வருத்தப்பட்டு அழாதுன்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அவரு கூட பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் ஷாரனுக்கு ஒரு இளநீர், எனக்கு ஒரு இளநீரும் வெட்டி கொடுத்தாரு. எப்போ போனாலுமே நாங்கள் இளநீர் குடிப்போம், எல்லாம் விடவே மாட்டார். தலையில் அடிச்சுக்கின்னு அழுதார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் அழமோ அதெல்லாம் எடுக்கலை நான். அப்புறம் அங்கே அவர் கடையில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கத்தி பார்த்திங்கன்னா பயங்கர ஷார்ப்பு, கையில் எடுக்காத கீழே வை சொன்னார். எப்போவுமே பார்த்தா இந்த வயசான தாத்தாங்க, அவங்க வயசான பாட்டி எல்லாமே ரொம்ப அவங்க பேரன் பேத்தியை தாண்டி எல்லார்கிட்டையும் பாசமாக இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை ரொம்ப கற்றுக்கணும். தேங்க்யூ டு ஆல். நம்ம சேனலில் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். பாப்பு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயிலில் இளநீர் குடிங்க.